ஓம் சாந்தி. முரளி டேட் 16/5/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, தன்னை திருத்திக் கொள்வதற்கு கவனம் கொடுங்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். பாபா ஒருபோதும் யார் மீதும் கோபப்படுவதில்லை. படிப்பினை கொடுக்கின்றார். இதில் பயப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. கேள்வி: குழந்தைகளுக்கு எந்த நினைவு இருந்தால் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள்? பதில்: இது சங்கமத்தின் நேரமாகும். மிக உயர்ந்த லாட்டரி கிடைத்திருக்கிறது. பாபா நம்மை வைரத்திற்கு சமமாக தேவதையாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். இந்த நினைவு இருந்தால் ஒருபோதும் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். இந்த ஞானம் வருமானத்தின் ஆதாரமாகும். ஆகையால் ஒருபோதும் படிப்பை தவறவிடக் கூடாது. மாயை தேக அபிமானத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சி செய்யும். ஆனால் உங்களுடைய யோகம் நேரடியாக பாபாவிடம் இருக்குமானால் நேரம் நல்ல விதமாக பயன்படுத்தப்படும். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு இவர் தந்தை என்று தெரிந்திருக்கின்றது. இதில் பயப்படுவதற்கான எந்த விஷயமும் இல்லை. சாபமிடவோ கோபப்படுவதற்கோ இவர் சாதுவோ மகாத்மாவோ கிடையாது. அந்த குருக்கள் போன்றோரிடம் மிகுந்த கோபம் இருக்கும். ஆகையால் சாபம் எதுவும் கொடுத்து விடக்கூடாது என்று அவர்களிடம் மனிதர்கள் பயப்படுகிறார்கள். இங்கே அப்படி எந்த விஷயமும் கிடையாது. குழந்தைகள் ஒருபோதும் பயப்படுவதற்கான விஷயமே இல்லை. யார் தங்களுக்குள் சஞ்சலத்துடன் இருக்கின்றார்களோ அவர்கள் பாபாவிடம் பயப்படுகின்றார்கள். லௌகீக தந்தை கோபப்படவும் செய்கின்றார். இங்கே பாபா ஒருபோதும் கோபப்படுவதில்லை. பாபாவை நினைவு செய்யவில்லையானால் விக்ரமங்கள் விநாசம் ஆகாது. தன்னுடைய பல பிறவிகளுக்கான நஷ்டத்தை தானே ஏற்படுத்திக் கொள்கின்றனர் என்று புரிய வைக்கின்றார். குழந்தைகள் தன்னை மாற்றிக் கொள்ளட்டும் என்று பாபா புரிய வைக்கின்றார். மற்றபடி பாபா கோபப்படுகின்றார் என்பது கிடையாது. குழந்தைகளே, தன்னை திருத்திக் கொள்வதற்கு நினைவு யாத்திரையில் கவனம் கொடுங்கள் என்று பாபா புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். அதன் கூடவே சக்கரத்தை புத்தியில் வையுங்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். நினைவுதான் முக்கியமானது. மற்றபடி சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் மிகவும் எளிதாகும். இது வருமானத்திற்கு ஆதாரமாகும். ஆனால் கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். இந்த நேரம் முற்றிலும் அசுர குணமுடையவர்களாக இருக்கின்றார்கள். சிறிய குழந்தைகளிடம் கூட அசுர குணங்கள் இருக்கின்றன. ஆனால் அவர்களை கண்டிப்பாக அடிக்க கூடாது. அதனால் அவர்கள் மேலும் அசுர குணங்களையே கற்றுக்கொள்கிறார்கள். அங்கே சத்யுகத்தில் அப்படி கற்றுக்கொள்வதில்லை. இங்கே தாய் தந்தையிடமிருந்து குழந்தைகள் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள். பாபா ஏழைகளின் விஷயத்தை சொல்கின்றார். பணக்காரர்களுக்கு இங்கேயே சொர்க்கம் போல தோன்றுகிறது. அவர்களுக்கு ஞானத்தின் அவசியம் இல்லை. இது படிப்பாகும். இங்கே சொல்லிக் கொடுப்பதற்கு சீர்திருத்துவதற்கு டீச்சர் வேண்டும். ஆக பாபா ஏழைகளின் விஷயத்தை சொல்கின்றார். குழந்தைகளின் நிலை என்ன? குழந்தைகள் எப்படியெல்லாம் மோசம் அடைகின்றார்கள் என்று சொல்கின்றார். தாய் தந்தையை அனைவரும் பார்த்து கொண்டே இருக்கின்றனர். பிறகு சிறிய வயதிலேயே அனைவரும் மோசமாகி விடுகின்றனர். நான் ஏழை பங்காளன் என்று இந்த ஆன்மீக தந்தை சொல்கின்றார். பாருங்கள், இந்த உலகத்தில் மனிதர்களின் நிலை என்ன என்று புரிய வைக்கின்றேன். தமோ பிரதான உலகமாக இருக்கிறது. தமோ பிரதானத்திற்கு கூட எல்லை வேண்டும் அல்லவா? கலியுகத்துக்கு 1250 வருடங்கள் ஆகிவிட்டது. ஒரு நாள் கூட அதிகம் குறைவு கிடையாது. எப்போது தமோ பிரதானம் ஆகிவிடுகிறதோ அப்போது பாபாவுக்கு வர வேண்டி இருக்கிறது.
நான் நாடகத்தில் கட்டுப்பட்டிருக்கின்றேன், நான் வந்துதான் ஆக வேண்டும் என்று பாபா சொல்கின்றார். ஆரம்பத்தில் எத்தனை ஏழைகள் வந்தார்கள், பணக்காரர்கள் கூட வந்தார்கள். இருவரும் சேர்ந்து அமர்ந்தார்கள். பெரிய பெரிய வீட்டு குழந்தைகள் வந்தார்கள், எதையும் கொண்டு வரவில்லை. எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டது. நாடகத்தில் என்ன நடக்க வேண்டி இருக்கிறதோ அது நடந்துவிட்டது. இப்படி ஆகும் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பாபா அவரே ஆச்சரியப்படுகின்றார். இவர்களுடைய வரலாறு மிக ஆச்சரியமானது. இது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. நாங்கள் ஞான அமிர்தம் குடிக்க செல்கின்றோம் என்று கடிதம் எழுதி கொண்டு வாருங்கள் என்று பாபா அனைவருக்கும் சொல்லிவிட்டார். பிறகு அவர்களுடைய கணவன்மார்கள் வெளிநாட்டிலிருந்து வந்துவிட்டார்கள். அவர்கள் விஷத்தை கொடுக்க சொன்னார்கள். இவர்கள் நாங்கள் ஞான அமிர்தம் குடித்திருக்கின்றோம், விஷத்தை எப்படி கொடுக்க முடியும் என்றனர். இதை பற்றி இவர்களுடைய ஒரு பாட்டு கூட இருக்கிறது. இதைதான் வரலாறு என சொல்லப்படுகின்றது. சாஸ்திரத்தில் கிருஷ்ணருடைய வரலாறு என்று எழுதிவிட்டனர். கிருஷ்ணருடைய விஷயமோ ஏற்பட முடியாது. ஆக இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. நாடகத்தில் இவை அனைத்தும் நடக்கிறது, வேடிக்கை விளையாட்டு போல. நாங்கள் எதுவும் செய்யவில்லை, நாடகத்தின் விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்று இந்த இரண்டு தந்தையரும் சொல்கின்றனர். சின்ன சின்ன குழந்தைகள் வந்துவிட்டனர். அவர்கள் இப்போது எவ்வளவு பெரியவர்களாக ஆகிவிட்டனர். குழந்தைகளுக்கான எவ்வளவு அற்புதமான பெயர்களை சந்தேஷி குழந்தைகள் கொண்டு வந்தனர். பிறகு யார் இங்கிருந்து சென்று விட்டனரோ அவர்களுக்கு இப்போது அந்த பெயரே கிடையாது. பழைய பெயர் ஆரம்பமாகிவிட்டது. ஆகையால் பிராமணர்களின் மாலை உருவாவதில்லை. உங்களிடம் எதுவும் இல்லை. முன்பு நீங்கள் மாலை உருட்டினீர்கள், இப்போது நீங்கள் மாலையின் மணி ஆகின்றீர்கள். அங்கே பக்தி இருப்பதில்லை. இது புரிந்து கொள்ள வேண்டிய ஞானம், ஆனாலும் வினாடிக்கான ஞானமாகும். பாபா ஞான கடல், கடல் முழுவதையும் மையாக ஆக்கி காடுகளையெல்லாம் பேனா ஆக்கினாலும் கூட ஞானம் முழுமை அடையாது என்று சொல்கின்றனர். ஆனால் வினாடிக்கான விஷயமாகும். தலைவனை தெரிந்து கொண்டால் ராஜ்யம் என்ற ஆஸ்தி கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். ஆக அந்த நிலையை அடைவதற்கு, அதாவது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆவதில் உழைக்க வேண்டி இருக்கிறது. தன்னை ஆத்மா என்று புரிந்து எல்லையற்ற தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்கின்றார். இதில்தான் உழைப்பு தேவை. முயற்சி செய்விக்கக்கூடிய டீச்சர் இருக்கிறார் என்றாலும் கூட அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் டீச்சர் என்ன செய்ய முடியும்? டீச்சரோ படிப்பிப்பார், லஞ்சம் வாங்கி கொண்டு பாஸ் ஆக்கி விடுவார் என்பது கிடையாது. இங்கே பாப் தாதா இருவரும் இணைந்திருக்கின்றனர் என்று குழந்தைகள் புரிந்திருக்கின்றீர்கள். நிறைய குழந்தைகளின் கடிதங்கள் பாப் தாதாவின் பெயரில் வருகின்றது. ஷிவ் பாபா, கேர் ஆஃப் பிரஜாபிதா பிரம்மா, இந்த தாதா மூலமாக தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகின்றீர்கள். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கின்றார் என்று திருமூர்த்தியில் இருக்கிறது. பிரம்மாவை படைப்பவர் என்று சொல்ல மாட்டோம். ஒரு பாபா தான் எல்லையற்ற படைப்பவராக இருக்கிறார். பிரஜாபிதா பிரம்மா கூட எல்லையற்றவர் ஆகிவிடுகின்றார். பிரஜாபிதா என்றால் நிறைய பிரஜைகள் இருப்பார்கள். பெரியதிலும் பெரிய தாத்தா, கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று அனைவரும் பிரம்மாவை சொல்கின்றனர். ஷிவ் பாபாவை இப்படி சொல்ல மாட்டார்கள். அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாகி விடுகின்றார். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரன் சகோதரர்கள். பிறகு சகோதரன் சகோதரி ஆகின்றனர். எல்லையற்ற மரத்தில் மூத்தவர் பிரஜாபிதா பிரம்மா ஆகிவிடுகின்றார். மரத்தின் கிளைகள் கூட இருக்கிறது அல்லவா? இது எல்லையற்ற மரமாகும். ஆதா மற்றும் ஏவாள் என்று யாரை சொல்கின்றனர்? பிரம்மா சரஸ்வதியை சொல்கின்றனர். இப்போது மரம் மிக பெரியதாகிவிட்டது. முழு மரமும் இற்று போய்விட்டது.
பிறகு புதியதாக ஆக வேண்டும். இதைதான் பலதரப்பட்ட தர்மங்களின் மரம் என்று சொல்லப்படுகின்றது. பலதரப்பட்ட அம்சங்கள் இருக்கிறது. ஒன்று போல மற்றொன்று இருக்க முடியாது. ஒவ்வொருவரின் நடிப்பும் ஒரே போல இருக்க முடியாது. இவை மிக ஆழமான விஷயங்களாகும். சிறிய புத்தி உடையவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு மிகவும் கடினமாகும். ஆத்மாக்களாகிய நாம் சிறிய புள்ளியாக இருக்கின்றோம். பரமபிதா பரமாத்மா கூட சிறிய புள்ளியாவார். இவருக்குள் வந்து அமர்கின்றார். ஆத்மா சிறியது பெரியதாக ஆவதில்லை. பாப் தாதா இருவருடைய இணைந்த நடிப்பு மிக அதிசயமானதாக இருக்கிறது. இந்த அனுபவம் நிறைந்த ரதத்தை பாபா எடுத்திருக்கின்றார். இது பாக்யசாலி ரதம் என்று பாபா அவரை புரிய வைக்கின்றார். இந்த மாளிகை, அதாவது இந்த ரதத்தில் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. நாம் இப்படிப்பட்ட பாபாவிற்கு வாடகைக்கு தன்னுடைய மாளிகை, அதாவது ரதத்தை கொடுத்தால் என்ன நினைப்பீர்கள்? அதனால்தான் இவரை பாக்யசாலி ரதம் என்று சொல்லப்படுகிறது. இதில் பாபா அமர்ந்து குழந்தைகளாகிய உங்களை வைரத்திற்கு சமமான தெய்வதைகளாக ஆக்குகின்றார். முன்பு இதை புரிந்திருக்கவில்லை. முற்றிலும் கீழான புத்தியாக இருந்தது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். நன்றாக முயற்சியும் செய்ய வேண்டும். நேரத்தை வீணாக்க கூடாது. பள்ளியில் நேரத்தை வீணாக்குவதன் மூலம் தேர்ச்சி அடையாமல் ஆகிவிடுகிறார்கள், ஃபெயில் ஆகிவிடுகிறார்கள். பாபா உங்களுக்கு மிகப்பெரிய லாட்டரி கொடுக்கின்றார். ராஜாவுடைய வீட்டில் சென்று பிறவி எடுப்பது என்பது லாட்டரி கிடைப்பது போலதானே. ஒன்றுமில்லாதவர் ஆகிவிட்டால் அதை லாட்டரி என்று சொல்வோமா என்ன? இது அனைத்தையும் விட உயர்ந்த லாட்டரி ஆகும். இதில் நேரத்தை வீணாக்க கூடாது. மாயையின் குத்து சண்டை என்று பாபா தெரிந்திருக்கின்றார். அடிக்கடி மாயை தேக அபிமானத்தில் கொண்டு வருகிறது. உங்களுடைய யோகம் நேரடியாக பாபாவிடம் இருக்கிறது. எதிரில் அமர்ந்திருக்கின்றார் அல்லவா? ஆகையால் நாடகப்படி இங்கே புத்துணர்ச்சி அடைய வருகின்றீர்கள். நான் உங்களுக்கு என்ன புரிய வைக்கின்றேனோ அதை தாரணை செய்ய வேண்டும் என்று பாபா சொல்கின்றார். இந்த ஞானம் உங்களுக்கு இப்போதுதான் கிடைக்கிறது, பிறகு மறைந்து போய்விடும். நிறைய ஆத்மாக்கள் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுகின்றார்கள். பிறகு அரை கல்பத்திற்கு பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது. அரை கல்பத்திற்கு நீங்கள் வேத சாஸ்திரங்கள் படித்து வந்தீர்கள், பக்தி செய்து வந்தீர்கள். நீங்கள் பாபாவை நினைவு செய்தால் பிறவி பிறவிகளுக்கான பாவம் அழிந்துவிடும் என்று முக்கியமான விஷயம் புரிய வைக்கப்படுகிறது. இந்த ஞானம் வருமானத்திற்கு ஆதாரமாகும். இதன் மூலம் நீங்கள் பத்மாபதம் பாக்யசாலி ஆகின்றீர்கள். சொர்க்கத்தின் எஜமானர் ஆகின்றீர்கள். அங்கே அனைவரும் சுகமாக இருப்பார்கள். உங்களுக்கு சொர்க்கத்தில் எவ்வளவு அளவு கடந்த சுகத்தை கொடுத்தேன் என்று பாபா நினைவுபடுத்துகின்றார். நீங்கள் உலகத்தின் எஜமானராக இருந்தீர்கள், பிறகு அனைத்தையும் இழந்து விட்டீர்கள். நீங்கள் ராவணனுக்கு அடிமையாகி விட்டீர்கள். இது ராமர் மற்றும் ராவணனுடைய எவ்வளவு அதிசயமான விளையாட்டாக இருக்கிறது. இது மீண்டும் நடக்கும். ஆரம்பமும் முடிவும் இல்லாத உருவாக்கப்பட்ட நாடகமாகும். சொர்க்கத்தில் நீங்கள் சதா ஆரோக்கியமாக இருக்கின்றீர்கள். இங்கே மனிதர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்காக எவ்வளவு செலவு செய்கின்றனர், அதுவும் ஒரு பிறவிக்கு தான். அரை கல்பத்திற்கு சதா ஆரோக்கியமாக ஆவதற்காக உங்களுக்கு என்ன செலவாகிறது? ஒரு நயா பைசா செலவு கிடையாது. தேவதைகள் சதா ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள் அல்லவா? நீங்கள் இங்கு வந்திருப்பதே சதா ஆரோக்கியமானவர் ஆவதற்காகத்தான். ஒரு பாபாவை தவிர அனைவரையும் சதா ஆரோக்கியமாக வேறு யாரும் ஆக்க முடியாது. இப்போது நீங்கள் சர்வ குணங்கள் நிறைந்தவர்களாக ஆகின்றீர்கள். சங்கம் யுகத்தில் இருக்கின்றீர்கள். பாபா உங்களை புதிய உலகத்தின் எஜமானராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார்.
நாடகத்தின் திட்டப்படி எதுவரை பிராமணர் ஆகவில்லையோ அதுவரை தேவதை ஆக முடியாது. எதுவரை புருஷோத்தம சங்கம் யுகத்தில் பாபா புருஷோத்தமர் ஆக்குவதற்காக வரவில்லையோ அதுவரை தேவதை ஆக முடியாது. நல்லது. இன்று பாபா ஆன்மீக ட்ரில் கற்பித்தார், ஞானமும் கொடுத்தார், எச்சரிக்கையும் செய்தார். தவறு செய்யாதீர்கள், தலைகீழான விஷயங்களை பேசவும் செய்யாதீர்கள், அமைதியாக இருங்கள் மற்றும் பாபாவை நினைவு செய்யுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பாவ கர்மங்களை விநாசம் செய்து தன்னை சீர்திருத்திக் கொள்வதற்கு நினைவு யாத்திரையில் முழுமையான கவனம் கொடுக்க வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இரண்டாவது, தேவதை ஆவதற்கு சங்கம் யுகத்தில் புருஷோத்தமர் ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். தவறுகள் செய்து தன்னுடைய நேரத்தை வீணாக்க கூடாது. வரதானம்: ஞானத்தின் உயர்ந்த பொக்கிஷத்தை மகாதானியாகி தானம் செய்யக்கூடிய மாஸ்டர் ஞான கடல் ஆகுங்கள். விளக்கம்: தந்தை ஞான கடலாக இருக்கின்றார். அதே போன்று மாஸ்டர் ஞான கடலாகி சதா மற்றவர்களுக்கு ஞான தானம் செய்து கொண்டே இருங்கள். ஞானத்தின் எவ்வளவு உயர்ந்த பொக்கிஷம் உங்களிடத்தில் இருக்கிறது. இதனால் நிறைந்தவராகி நினைவின் அனுபவங்களால் மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள். கிடைத்துள்ள பொக்கிஷங்களால் மகாதானி ஆகி தானம் செய்து கொண்டே இருங்கள். ஏனெனில் இவற்றை எவ்வளவு தானம் செய்கின்றீர்களோ அவ்வளவு அதிகரிக்கும். மகாதானி ஆவது எனில் கொடுப்பது மட்டுமல்ல, மேலும் நிறைத்துக் கொள்வதாகும். ஸ்லோகன்: ஜீவன் முக்தி நிலையின் கூடவே தேகத்திலிருந்து விடுபட்டு விதேகி ஆவதே முயற்சியின் கடைசி நிலையாகும். மாதேஸ்வரி அவர்களின் இனிய மகா வாக்கியம்: மறைமுகமான வேடதாரியான பரமாத்மாவிற்கு முன்னால் கன்னி பெண்கள் தாய்மார்களுடைய சந்நியாசம். இப்பொழுது உலகாய மனிதர்களுக்கு இந்த கன்னி பெண்கள் தாய்மார்கள் ஏன் சந்நியாசம் செய்திருக்கின்றனர் என்ற சிந்தனை வர வேண்டும். இது ஒன்றும் ஹட யோகமோ கர்ம சந்நியாசமோ கிடையாது. ஆனால் நிச்சயம் இது முற்றிலும் சகஜ யோகம், ராஜயோகம், கர்ம யோக சந்நியாசம் ஆகும். பரமாத்மா சுயம் அவரே வந்து உயிருடன் இருந்து கொண்டே தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து கர்மேந்திரியங்களையும் மனதின் மூலம் சந்நியாசம் செய்விக்கின்றார். அதாவது 5 விகாரங்களை சம்பூர்ண சந்நியாசம் செய்வது அவசியம் ஆகும். பரமாத்மா வந்து தானம் கொடுங்கள், கிரகணம் நீங்கிவிடும் என்று கூறுகின்றார். அரை கல்பமாக மாயையின் கிரகணம் பிடித்துள்ளது. இதனால் ஆத்மா கருப்பாக ஆகிவிட்டது. அதை மீண்டும் தூய்மையாக்க வேண்டும். பாருங்கள், தேவதைகளின் ஆத்மாக்கள் எவ்வளவு தூய்மையாக மற்றும் வியப்பூட்டுபவர்களாக இருக்கின்றனர். எப்பொழுது ஆத்மா தூய்மையாக இருக்கின்றதோ அப்பொழுது உடலும் கூட நோயற்றதாக தூய்மையாக கிடைக்கிறது. எப்பொழுது முதலில் ஏதாவது பொருள் கிடைக்கிறதோ அப்பொழுது இந்த சந்நியாசம் கூட செய்ய முடிகிறது. ஏழையின் குழந்தை செல்வந்தரிடம் தத்து குழந்தையாக போகிறது என்றால் அவசியம் எதையோ பார்த்துதான் தத்து குழந்தையாக போகிறது. ஆனால் செல்வந்தருடைய குழந்தை ஏழையின் தத்து குழந்தையாக போக முடியாது. இங்கு இது ஒன்றும் அநாதை ஆசிரமம் கிடையாது. இங்கேயோ பெரிய பெரிய செல்வந்தர், உயர்ந்த குலத்தை சேர்ந்த தாய்மார்கள், கன்னி பெண்கள் உள்ளனர். இவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்துவிட வேண்டும் என்று உலகத்தினர் விரும்புகின்றனர். ஆனால் இவர்கள் என்ன பிராப்தியாக கிடைத்ததால் அந்த மாயாவி செல்வம், பொருள், அதாவது அனைத்தையும் சந்நியாசம் செய்திருக்கின்றனர். எனவே நிச்சயம் அதன் மூலம் அவர்களுக்கு அதிகமான சுகம், அமைதியின் பிராப்தி கிடைத்துள்ளது.
ஆகையினாலேயே அந்த செல்வம், உலகாய செல்வம் பொருட்களை உதைத்து தள்ளிவிட்டனர். எவ்வாறு ராஜா கோபிசந்த் மற்றும் மீரா ராணி பதவியை, அதாவது ராஜ்யத்தை சந்நியாசம் செய்தனர். இது ஈஸ்வரிய, அத்தீந்திரிய, அலௌகிக சுகம். அதற்கு முன்னால் அந்த உலகாய பொருட்கள் துச்சமானது. மறுபிறவி எடுத்ததனால் நாம் ஜென்மம் ஜென்மங்களுக்காக அமரபுரியின் ராஜ்யத்தை பிராப்தியாக அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகையினாலேயே எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றனர். பரமாத்மாவினுடையவர் ஆவது என்றால் அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணம் செய்து விடுவது என்பதாகும். பிறகு அவர் அதற்கு கைமாறாக அழிவற்ற பதவியை கொடுத்து விடுகின்றார். எனவே பரமாத்மா தான் இந்த சங்கம்யுக சமயத்தில் வந்து இந்த மனோ விருப்பத்தை பூர்த்தி செய்கின்றார். ஏனெனில் விநாச ஜுவாலையில் உடல், மனம், செல்வம் உட்பட அனைத்தும் சாம்பல் ஆகிவிடும் என்று அறிந்திருக்கும் பொழுது அதை ஏன் பரமாத்மாவின் காரியத்தில் வெற்றிகரமானதாக ஆக்கக்கூடாது? எப்பொழுது அனைத்தும் விநாசம் ஆக போகிறதோ அப்பொழுது நாமும் பெற்றுக்கொண்டு என்ன செய்வது என்ற இந்த ரகசியத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சந்நியாசிகளை போன்று, மண்டலேஸ்வரர்களை போன்று ஒன்றும் மாளிகை கட்டி அமரப்போவதில்லை. ஆனால் ஈஸ்வரன் சேவையில் விதை விதைப்பதன் மூலம் அங்கு எதிர்காலத்தில் ஜென்ம ஜென்மங்களுக்கு இவருடையவராக ஆகிவிடுவோம். இது மறைமுகமான ரகசியமாகும். பிரபுவோ வள்ளல் ஆவார். 1 கொடுத்தால் 100 பெறலாம். ஆனால் இந்த ஞானத்தில் முதலில் பொறுத்து கொள்ள வேண்டியதாக உள்ளது. எவ்வளவு பொறுத்து கொள்வீர்களோ அவ்வளவு இறுதியில் பிரபாவம் வெளிப்படும். ஆகையினால் இப்பொழுதிலிருந்தே முயற்சி செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.